ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் சம்மர் லீவுக்கு நிறைய இடங்கள் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸ். இது வந்து தேனியில் இருக்குது. இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்களோட நேரம் கொடைக்கானலில் மழை நிறைய பெஞ்சிட்ருக்கனால இங்கே ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அதனால் பக்கத்துலேயே வந்து இந்த ஓடை மாதிரி அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து இந்த மாதிரி ஓடை மாதிரி போகும். அந்த இடத்துல வந்து குளிக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நம்ம லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட சேனலில் திருச்சியில் இருக்க புளியஞ்சோலைக்கு போய்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட புளியஞ்சோலை வந்து இதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் புளியஞ்சோலையில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருந்தது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மாமரம் பலாமரம் நிறையா இருந்தது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக இருந்தது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ் மாதிரி சில்லுன்னு வந்துட்டு இருந்தது. மழை இல்லாத டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா கும்பக்கரை ஃபால்ஸில் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா தேனி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து ஒரு டைம் போயிட்டு வாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபால்ஸ்க்கெலாம் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வரும்போது ரொம்பவே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கும். அப்படியே ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு முனியாண்டி கோயிலில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தோம். அந்த கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. அதனால் நான் வந்து கோயிலுக்கு வெளியே இருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாமி வந்து ஒரு காவல் தெய்வம் தான். ஆனால் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த சாமி. இது வந்து தென்னம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் தென்னம்பட்டின்ற ஊரில் வந்து இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசியர்னு நல்லா வந்து பசுமையாக இருந்தது. இந்த வருஷம் நாங்கள் போன ட்ரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.